பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவுமே நனைந்தேன். இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவுமே நனைந்தேன். இம்மானுவேலன் உள்ளமுருகியே வேண்டுதல் செய்தனரே. இம்மானுவேலன் உள்ளமுருகியே வேண்டுதல் செய்தனரே.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் இந்த லெந்த நாட்களில் நம்ம தியானிக்கும்படியாக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் முன்பாகம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். நம்ம கிறிஸ்தவராக வாழும்போது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் அவசியமான ஒரு விஷயம். பரிசுத்தம்னா என்ன? நம்ம இந்த உலகத்தில் நமக்கு வர பாவங்கள் நம்ம செய்யணும்னு நம்மளுக்கு தூண்டப்படுகிற அந்த பாவங்களை நம்ம செய்யாமல் அந்த பாவத்திலிருந்து நம்மளை காத்துக்கொண்டு நம்ம ஆண்டவரை நம்மளோட இருதயத்தில் வச்சு நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறது தான் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவரும் அதை தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்குறாரு. நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கலாம், நான் தானே இந்த உலகத்தில் வாழ்கிறேன், நான் தானே இந்த பாடுகளையும் பாவங்களையும் நான் தானே இதை தாண்டி வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த உலகத்தில் 33 வருஷம் வாழ்ந்தார். அவர் வாழும் பொழுதும் நம்ம இப்போ சந்திக்கிற இதுக்கு மேலே வந்திருக்கலாம், ஆனால் நம்ம இப்போ சந்திக்கிற பாடுகள் அப்புறம் சோதனைகள் எல்லாமே ஆண்டவருக்கும் வந்தது தான். அது எல்லாத்தையும் தாண்டி தான் ஆண்டவர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார். அதை தான் நம்ம வேதாகமத்தில் பார்த்தோன்னா 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால ஆண்டவரை நம்மளோட இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணி நம்மளோட வாழ்நாளில் பரிசுத்தமுள்ள ஒரு மனிதராக நம்ம வாழணும். சரி, நம்ம இப்போ பரிசுத்தமாக இருக்கணும், எதுலெல்லாம் பரிசுத்தமாக இருக்கலாம் அப்படின்றதுல ஒரு 3 காரியத்தை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதலாவதாக வார்த்தையில் பரிசுத்தம். வார்த்தையில் பரிசுத்தமாக இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நம்ம நிறைய நேரங்களில் அதில் நம்ம தவறிடுறோம். நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை கேட்குறவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளாக இருக்கிறது ரொம்பவும் அவசியம். நம்மளோட பரிசுத்தத்தையும் நம்மளோட மாம்சத்தையும் கெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட வாய் தான். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளோட மாம்சத்தை நம்மளோட நடக்கையை நம்ம பாவத்துக்குள்ளாக்குறதுக்கு நமக்கு வாய்க்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் வேதத்துலையும் சொல்லியிருக்கு. அதே மாதிரி நம்ம அதை பின்பற்றி நம்ம வாழணும். யோபு 4:4 பார்த்தோன்னா, யோபுவோட நண்பர் யோபு கிட்ட சொல்லுவார், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி அப்படின்னு. நம்மளோட வார்த்தையும் நம்ம கூட பழகிறவங்களுக்கு நம்மளோட வார்த்தை என்னைக்குமே இடரல் உண்டாக்குறதாகவோ இல்லைன்னா அவங்களோட மனதை புண்படுத்துகிற வகையிலையோ இல்லாமல் அவர்களை கட்டுகிற ஒரு வார்த்தைகளை தான் நம்ம பேசணும். அவங்கள என்றைக்குமே காயப்படுத்துகிற மாதிரி நம்ம பேசக்கூடாது. இவங்க நான் என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்க, என்கிட்ட கடினமான வார்த்தைகளை பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நானும் அதே தான் அவங்கக்கிட்ட பேசிட்டு தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும். வேதாகமத்தில் யோபு 35ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா, தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார் அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் எப்பவும் வீண் வார்த்தைகளை கவனிக்கிறது இல்லை. அதே போல தான் நம்ம இன்னொருத்தங்களை நம்மளை பார்த்து ஒரு வீணான ஒரு வார்த்தையோ ஒரு நம்மளை கடினப்படுத்துகிற வகையில் ஒரு வார்த்தையை பேசினா கூட நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் வரணும்னு கிடையாது. யோபுவும் நிறைய பாடுகளுக்குள்ளே வரும் பொழுது அவரோட மனைவி நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் அதுக்கு என்ன சொன்னார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவர் ஆன்சர் பண்ணியிருப்பார். அவர் அந்த இடத்துல அவர் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கவும் இல்லை. அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் மிச்சவங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக தான் இருந்தது. அதே போல் நம்மளும் நம்ம மற்ற மனிதர்கள்கிட்ட பேசுகிற வார்த்தைகளை ஆசீர்வாதமாகவும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமும் உள்ள வார்த்தைகளாக தான் நம்ம பேசணும். இது முதலாவது வார்த்தையில் பரிசுத்தம். ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம்னா நடத்தையில் பரிசுத்தம். நடத்தையில் பரிசுத்தம்ங்கிறதுக்கு நமக்கு வேதாகமத்திலே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எடுத்துக்காட்டு இருக்காரு, யோசேப்பு கிட்ட பார்வனோட மனைவி அவரை ஒரு பாவத்துக்குள்ளாக ஒரு தவறான ஒரு காரியத்துக்குள்ள அவரை இழுக்கும் பொழுது கூட அவர் அந்த பாவத்திற்குள்ள போகாமல் அதிலிருந்து தப்பி அவரோட இருதயத்தை அவரோட நடத்தையில் அவர் அவரை பரிசுத்தமாய் காத்து கொண்டார். அதே போல தான் நம்ம ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், நம்ம ஒர்க் பண்ணுற இடமா இருக்கலாம், நமக்கு நிறைய நம்மளை பாவத்துக்கு உள்ளாக்குற மாதிரி நிறைய காரியங்களும் நிறைய சோதனைகளும் நமக்கு வரும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம அந்த பாவத்திலிருந்து நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கொண்டு நம்ம நடக்கையில் பரிசுத்தமாக இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். நம்ம இப்போ ஊழியத்தை நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு மெசேஜ் கொடுத்தோ இல்லை எதுலையோ நான் செய்கிறது தான் ஊழியம் அப்படின்னு. நம்ம நடக்கையிலையும் நம்ம நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்தி எப்படி நம்ம பரிசுத்தமாக வாழலாம்
நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருந்து இன்னொருத்தங்க நம்மளை பார்க்குற மனிதர்கள் அவங்களோட வாழ்க்கையில் எப்படி பரிசுத்தமாக வாழலாம், எப்படி அவங்க ஆண்டவரை பின்பற்றி வாழலாம் அப்படிங்கிறத நம்ம நடக்கையிலையும் நம்ம பரிசுத்தமாக இருந்து நம்ம மனிதர்களுக்கு காட்டலாம். 1 பேதுரு 1:15 பார்த்தோன்னா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தாரோ, அவரோட நடக்கையில் எப்படி அவர் எல்லா பாடுகளையும் சகித்து அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தாரோ அதே போல நம்மளும் பரிசுத்தமாக இருக்கணும். சரி, 2 பார்த்தோம், வார்த்தையில் பரிசுத்தம், அப்புறம் 2வது நடத்தையில் பரிசுத்தம். இப்போ 3வது என்னன்னா, இதுதான் மிகவும் கடினமான ஒரு விஷயம், சிந்தனையில் பரிசுத்தம். நம்மளோட வார்த்தை, நம்மளோட செயல், நம்ம மாம்சம், நம்ம நடக்கை எல்லாத்தோட மேஜர் கண்ட்ரோலிங் சிஸ்டமே சிந்தனை தான். அந்த சிந்தனையில் பரிசுத்தமாக இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் இப்போ ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம நினைப்போம், நான் பேசுகிற வார்த்தையில் நான் கவனமாக இருக்கிறேன், நான் ஞானமுள்ள வார்த்தையை பேசுகிறேன், நான் என் நடத்தையில் நான் கவனமாக இருக்கேன், நான் எந்த பாவத்துக்குள்ளேயும் போகாமல் நான் ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போய் நம்ம மெசேஜ் கேட்க போனால் கூட அங்கே அந்த மெசேஜில் 2 பாயிண்ட்டு நம்ம கேட்போம், 3வது பாயிண்ட்டில் நம்ம சிந்தனை எங்கேயோ போயிடும். அந்த சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு இப்போ ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியமாக தான் இருக்குது. அதனால அந்த சிந்தனையில் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னா அதுக்கு தேவ சமாதானமும் ஆண்டவரோட கிருபையும் ரொம்ப அவசியம். நம்ம மனசு, நம்மளோட சிந்தனை, நமக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தால் தான் நம்ம சிந்தனையும் நமக்கு எந்த ஒரு பாவமும் இல்லாமல் பாவ சிந்தனைக்குள்ளே போகாமல் அது ஒரு பரிசுத்தமான சிந்தனையாக இருக்கிறதுக்கு நம்மளை அதைப்படி காத்துக்கொள்ள முடியும். தாவீது உப்பரிக்கையில் உலாத்திட்டு இருக்கும் பொழுது அவரோட மக்கள் போரில் இருக்காங்களே, அவங்க போரில் எப்படி அவங்க போரில் என்ன பாடுகளில் இருப்பாங்க, என்ன கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படின்றத பற்றி அவர் யோசிக்காமல் அவரோட சிந்தனை உரியாவின் மனைவி மேலே இருந்துச்சு. ஒரு தேவையில்லாத ஒரு சிந்தனைக்குள்ளே அவர் இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் அதை உணர்ந்து சங்கீதம் 119 113 வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற வீணான சிந்தனைகள் எல்லாத்தையும் நம்ம அகற்றி நம்ம நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணமும் நமக்குள்ளே இருக்கணும்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வேதத்தை தியானிக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதனால நம்ம வேதத்தை தியானித்து நம்ம வீண் சிந்தனைகளை வெறுத்து நல்ல காரியங்களை சிந்திக்கிற ஒரு மனுஷர்களாக நம்ம வாழணும். பிலிப்பியர் 4:6-7 பார்த்தாலும், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் அப்படின்னு நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். அப்போ ஆண்டவரால் மட்டும்தான் நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியும். நம்ம சிந்தனைகளையும் சரி, நம்ம நடக்கைகளையும் சரி, தேவ சமாதானத்தோடு நம்மளை பரிசுத்தமாக ஆண்டவரால் தான் நம்மளை காத்துக்கொள்ள முடியும். நம்மளால் எந்த காரியத்தில் பரிசுத்தமாக இருக்க முடியலையோ, இப்போ நம்மளை சிந்தனை மூலமாக என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியல, இல்லை நடக்கையில் என்னால் முடியல அப்படின்னு இந்த ஒரு பாவ காரியம் என்னை பரிசுத்தத்திலேருந்து விலக்கி கொண்டு வருது அப்படின்னா அதுக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிச்சா நம்மளாம் நினச்சா அதை செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை அந்த காரியத்திலேருந்து நம்மளை வெளியே கொண்டு நம்மளை பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு அவர் நம்மளை வழி நடத்துவார். இதே போல் நம்ம இப்போ 3 காரியத்தை பார்த்தோம். வார்த்தையில் பரிசுத்தம், நடக்கையில் பரிசுத்தம், சிந்தனையில் பரிசுத்தம். இந்த 3 காரியத்தையும் நம்ம வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் இதை பின்பற்றி நம்ம ஆண்டவரை நம்ம இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணி நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். மகா இரக்கமும் கிருபையுமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இன்றைக்கும் நாங்கள் ஒரு 3 காரியத்தை குறித்து நாங்கள் எப்படி பரிசுத்தமாக வாழ்வது அப்படின்னு இந்த உங்களோட வேதத்தை வச்சு தியானிக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்தீங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் எங்களோட வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் இதை கடைப்பிடித்து நாங்கள் பரிசுத்தமாக எங்களை இருதயத்தில் வாசம் பண்ணி உங்களை எங்களோட இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணி நாங்கள் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமீன்.